ஒரு டைலாக் கூட அவர் எழுத விட சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமா போட்டேன் அந்த படத்துல. பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு. நான் ஒன்னு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு ஒன்னு கட்டு அப்படின்ட்டு டைரக்டர். என்ன இது டைலாக்? அவர் என்ன கேட்குற, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனாரு. அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்துல சொந்தமா ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்காரு, டிஆர் சன்னு, அவர் எங்க பார்த்தாலும் சொல்ற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல ஆணிய புடுங்கானோட எனக்கு பிடிச்ச டைலாக் ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ஜோவியில பழகிட்டு இருப்போம். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தேன். இப்பதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்பதான் வெளியில் லீக் ஆகுது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியா இருக்கிறாரு, இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல இன்னும் இந்த மாதிரி சட்டையை போடலம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால நல்ல ஒரு திரைப்படம் என்னைக்குமே இருக்குது. அந்த காலத்துல நாங்க சினிமாக்கு வர்ற காலத்துல என்ன கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னன்னு. காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன் சொல்லுவோம். அந்த ரெண்டு படம் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளவு வேணா சிரிக்கலாம். அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது அவுட்டோர் போகும்போது கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களே சார், சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்தா அப்படியே சார் உயிர் எடுக்கிறீங்க. அப்படிதான் ஆகி போச்சு, மாறி போச்சு. ஏன் சார் நீங்க டைரக்ட் பண்ணக்கூடாது? நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணலாம், ஆனா டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்துல ட்ரக் விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும். இது பண்ணலாம் கதை பண்ண முடியும். அப்படி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட் சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால இந்த படம் நிச்சயமா தியேட்டர்ல பெரிய லெவல்ல போகணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.